சிறிது நேரத்தில் வந்து க்ரூஸில் உள்ள முழு நிகழ்வுகளையும் காட்ட போகிறோம். தொடர்ந்து தாய் தமிழோடு இணைந்திருங்கள். பெரிய மக்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேருங்கிறதுனால பெரிய ஒரு க்ரௌடு தான். நம்மளே பார்த்தோம். இங்கே பார்க்குற எல்லாமே நம்முடைய தமிழ் மக்கள் தான். ஆமாம், இங்கே எல்லாருமே இங்கே வியாபாரம் செஞ்சுட்டு வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லலாம். நம்ம அந்த நிர்வாக கமிட்டி அமைப்பும் இங்கே உள்ள அந்த பெரியில் உள்ளவங்களும் சேர்ந்து மக்களை வந்து நல்ல முறைப்படி கரெக்டாக ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து பயணம் தயாராக போகுது. எல்லாருமே புறப்பட தயாராகிட்டாங்க. பெரிக்குள்ளே நாம் போகிறோம். மக்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. அதாவது என்ன செய்கிறாங்க, ஃபேமிலியாக இருக்கிறவங்கள கீழே உட்கார்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. பேச்சுலராக வர்றவங்கள மேலே உட்கார்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. இங்கே உள்ளே வந்து மெயினாக நம்மளுடைய ப்ரோக்ராமே டின்னர் க்ரூஸ் தான். அது வந்து பொஃபே சிஸ்டத்துலேயே வச்சுருக்கிறாங்க. தாய் ஃபுட்டு, இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு என்னென்னலாம் இருக்கோ அவ்வளோக்கு, அதுலேயும் குறிப்பாக தாய்லாந்து ஃபுட்டு, அதில் உள்ள தாய் டெசர்ட்ஸு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. தேவைக்கு விரும்பி அளவுக்கு சாப்பிட்லாம். குறிப்பாக இது வந்து ஹலால் ஃபுட்டு. அதான் இது ஒரு பியூட்டி. இந்த பெரியில் வந்து கீழ்த்தளம் ஒரு பகுதியாக இருக்குது. மேல் தளத்துக்கு அழகாக ஏன்படி வச்சுருக்கிறாங்க. மேலேயும் நம்ம போய் பார்ப்போம். க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா மக்களும் அழகான முறையில் உட்காந்துட்டாங்க. இறையச்சத்தையும் உனக்கு பிரியமான செயல்களையும் கேட்கிறேன். யாரெல்லாம் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கி அதனுடைய தூரத்தை குறைத்து வைப்பாயாக. யாரெல்லாம் நீயே இந்த பயணத்தினுடைய தோழனாக இருக்கிறாய், எங்களுக்கு பாதுகாப்பாளனாகவும் இருக்கிறாய், எங்களுடைய குடும்பங்களினுடைய பாதுகாப்பாளனாகவும் இருக்கிறாய். யாரெல்லாம் இந்த பயணத்தினுடைய எல்லா சிரமங்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. இந்த பயணத்தை இலகுவாக்கி தந்தருள்வாயாக. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வேண்டி அழைப்பு கொடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளைகள், பெண்கள், வயசானவங்களாம் வந்து முதல்ல சாப்பிட்றதுக்கான அந்த ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கீழ்த்தளத்தில் தான் இருக்கிறோம். இப்போ மேல் தளத்தில் நம்ம மக்கள், ஆண் மக்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம போய் பார்ப்போம். எல்லாருமே பிஸியாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து இந்த பொஃபே சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு தெரியல. காஃபி, டீ, ஐஸ் காஃபி, ஐஸ் டீயா பாருங்கள், ஐஸ் டீ வச்சுருக்கிறாங்க. காய் ஐஸ் டீ. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப பசி தான். ரொம்ப அருமையாக இருக்குது. தாய்லாந்தில் வந்து இந்த ஐஸ் டீ வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அது ஜஸ்ட் அந்த ஒரு வகையான ப்ரௌன் சந்தன கலரில் அந்த ஐஸ் டீ இருக்கும். நாம் அந்த க்ரூஸினுடைய மேல் தளத்தில் இருக்கிறோம். இங்கே ரெய்னியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மழை லைட்டாக பேஞ்சிருக்குது. இப்போ நின்றுருச்சு மழை. பெப்சி, கோக்கு, ஸ்ப்ரைட்டு எல்லாமே வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருக்கிறாங்க. க்ரூஸ் பயணம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். அந்த பேங்காக்கினுடைய இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியை சுற்றி தான் அது காட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பயணம் போகுது. நம்ம இந்த க்ரூஸினுடைய மேல் தளத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய முன்னாள் பிஎம்ஏனுடைய இமாம் ஆலிம் பெருந்தகைகளும் வந்திருக்கிறாங்க. எப்படி இந்த க்ரூஸ் சுற்றுப்பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. நம்ம பேங்காக் மஸ்ஜித் சார்பாக இந்த ஈத் கேதரிங் குரூஸ் வந்து ஏற்பாடு பண்ணி ஒரு 400 மக்கள் வந்து இந்த குரூஸில் ஏறி இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பயணம். இந்த போட்டில் போகிறதுனால ஒரு இயற்கை இதோட கண்டு கழிப்பதும், ஒரு மனசுக்கு வந்து ஒரு ராகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அளவலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், போலனை இறைவன் ஒருவனுக்கு. இது மாதிரியான உண்டான நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொண்டு அதுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது வந்து மிக ஒரு பிரயோஜனமானதாகவும் உள்ளதாக இருக்கும். அதனால் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டிஎம்ஏ
தலைவர், செயலாளர், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து மனமகிழ்ந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நண்பர்கள், சிறுவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து சப்பான் டக்ஸின் பிரிட்ஜு, அது சாத்தோனுக்கும் அந்த அக்கறைக்கும் ஒரு இணைப்பு பாலம், அதை கடந்து போயிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து சங்கிரிலா ஹோட்டல், ஸ்டேட் டவரு, வரிசையா பெனின்சுலா ஹோட்டல் எல்லாமே அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லலாம். அந்த ஐகான் சயாமும் இந்த ரிவர் சைடில் தான் இருக்குது. பாருங்கள், எல்லாம் அழகான ஒரு காட்சி. சொன்னது போல் இந்த சவோப்ரையா ரிவரில் வந்து நிறைய ஃபெரி வந்து அந்த டூரிஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள், வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சைட் சீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒருத்தன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக பாருங்கள். இப்போ நம்ம நெருங்கி இருக்கிறது ஐகான் சயாம். இது வந்து ஒன்ஸ் யாராவது டூரிஸ்ட் நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ஐகான் சயாமை. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. எல்லா வகையான அந்த பிராண்டட் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். நிறைய என்டர்டைன்மெண்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஐகான் சயாமில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம பேங்காக் சிட்டியிலேருந்து, நடுப்பகுதியிலேருந்து நம்ம வெளிப்பகுதிக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து இந்த ஃபெரி க்ரூஸ் வந்து ரிட்டர்ன் வரும். ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்று தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாக 400 சங்கத்து உறுப்பினர்கள், குடும்பம், குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து குரூஸ் ஏற்பாடு செய்து இரவு டின்னரும் ஏற்பாடு செய்து நல்ல முறையில் செய்துள்ள இவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைரன். நம்ம பார்த்தோம், எல்லாமே நம்ம தமிழ் மக்கள். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களிலிருந்தும் நம்ம மக்கள் வந்து பேங்காங்கில் இருக்கிறதா சொன்னோம். அந்த மக்களை தான் ஒன்று ஒன்றா பார்க்குறோம். அங்கே அழகான ஒரு சீன் தான். உண்மையிலே இந்த க்ரூஸ் ட்ரிப்பு வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நீடூர் இங்கே அங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு, அருமையாக இருக்குது. சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சாதிக் ஃப்ரம் கிணத்தூர், சிதம்பரம். இன்ஷா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கெட் டுகெதராக இங்கே குரூஸில் தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் இது பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா குரூஸ்லேயே ஒரு கெட் டுகெதராக மாற்றினதில் ஒரு நிர்வாகத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷா வருங்காலத்தில் இந்த மாதிரி நிறையா இருக்கணும். இவ்வளோ நேரம் மழை இருந்துச்சு. நாங்கள் இப்போ இந்த குரூஸ் ஸ்டார்ட் ஆகணுன்னே மழை நின்றுச்சு. இயற்கையாக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்க்குங்க, இங்கே உள்ள அந்த தாய் கோயில்களை பாருங்கள். அந்த சிற்பக்கலை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு மக்களும் அவங்கவுங்களுடைய அந்த கலாச்சாரம் சார்ந்து அந்த அமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறது இந்த வாட் அருண், ரொம்ப ஃபேமஸான ஒரு தாய் டெம்பிள். இது எல்லா டூரிஸ்ட்டுமே வருவாங்க. இங்கே நிறைய பட ஷூட்டிங்லாம் வந்து இந்த கோயிலில் தான் வந்து எடுப்பாங்க. நம்ம இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் பார்க்குற இடமெல்லாம் அந்த கோயில்களை பார்க்கலாம். அதுபோல் தான் அந்த தாய்க்காரங்களும் அவங்கவுங்க ஏரியாவில் அந்த தாய் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து இந்த தாய் கோயில்கள் இருக்கும். இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து அவங்க மசூதிகளை அமைத்து கொள்கிறாங்க. இது ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் இந்த ஊரில். இதில் இந்த தாய்லாந்து நாடு வந்து புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. இஸ்லாமியர்களும் மற்றவர்களும் சிறுபான்மை இனத்தவர்களை எல்லாருக்குமே இங்கே சரியான ஒரு உரிமை கொடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மேல் தளத்தை பார்த்தப்போ நம்ம இதை வந்து பேங்காக் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டு இருக்குது இந்த ஃபெரி. இப்போ கீழே தான் மழை பெஞ்சதுனால என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பொஃபே ஃபுல்லாக சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் கீழே கொண்டு போயிட்டாங்க. அதனால் கீழே ஃபுல் க்ரௌடு இருக்கும். கீழேயும் போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்குதுன்னு. அதாவது ஹாட் காஃபி, ஹாட் டீ எல்லாமே வச்சுருக்குறாங்க. மில்க்குக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த கார்னேஷன் டின் ரெடியாக இருக்குது மில்க்கு. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த இன்ஸ்டண்ட் அந்த டீ பேக் வச்சுருக்குறாங்க. ஹாட் வாட்டர் எல்லாமே ரெடியாக இருக்குது. தேவையானவங்க எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி குடிச்சு கொள்ளலாம். எல்லாருமே மக்கள் வந்து பசியில் இருக்கிறாங்க. அதனால் பொஃபே வந்து ஃபுல் பிஸியாக இருக்குது. தாய்லாந்தில் வந்து எப்படி தும்மியம் கொங்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபுட்டோ அதுபோல் கொய்த்தியவ் நாம்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த கொய்த்தியவ் நாம ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வந்து அந்த நூடுல்ஸ் வந்து சின்ன சைஸு சென்மி, சென்யாய், இந்த மாதிரி பொடி நூடுல்ஸ் நூல் மாதிரி இருக்கும். அப்புறம் பெரிய கயிறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நூடுல்ஸ் இருக்கும். அதில் வந்து பீஃப் போடுவாங்க, சிக்கன் போடுவாங்க, அந்த மாதிரி நூடுல்ஸு. ஃபிஷ்ஷும் அதில் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஸ்பெஷல் இது. தாய்லாந்துக்கு வர்றவங்க அசைவ விரும்பிகள் யாரெல்லாம் நான்வெஜ்ஜாக இருக்கிறீங்களோ மறக்காமல் இந்த
கொய்த்தியவும் நாம் அதை மறக்காமல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.เป็นยังไงบ้างครับ ทำดีมากเลยครับเป็นไงบ้างก็สนุกสนานกันไปเลยครับในห้าง เพื่อนคนนี้มาจากฮารูนมัสยิดฮารูนเป็นยังไงบ้างครับ โอเคครับสนุกสนานเพื่อนพ้องมุสลิมด้วยกัน โอเคขอบคุณครับஎன்ன சாப்பிட்றீங்க தாய் டெசர்ட் என்ன இருக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டீங்களா என்ன சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கீங்க சிக்கன் ஓகே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பார்த்துப்போங்க. அருமையாக இருக்குது. வெரி வெல் டன். இன்ஷால்லா மீண்டும் மீண்டும் இன்ஷால்லா இதே மாதிரி போகிற பாக்கியம் கிடைக்கும். கொய்த்திய நாம் கொடுக்குறாங்க. பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவேன். ஓகே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாமே நல்லா சுட சுட ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறாங்க. இப்போ என்ன சூப் சாப்பிட்றீங்க? தொம்யம் சூப்பா? சாப்பிட போறீங்க? ஆமாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா எப்படி இருக்கு குரூஸ்? நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? சரி. ரொம்ப ரசித்து ருசித்து அதை அந்த ஜப்பனீஸ் ஸ்டைலை எப்படி சாப்பிடணுமோ அதை வந்து சட்டப்படி எடுத்து சாப்பிட்றாங்க பொறுமையாக. ரொம்ப அருமையாக இருக்கா? உரப்பா அவ்வளோ உரப்பாக இருக்குமா? எப்படி இந்த குரூஸ் ட்ரிப்பில் டின்னரு எப்படி இருக்கு? மழைனால கொஞ்சம் அப்படி கண்டிஷன் ஆகிடுச்சு. சரியா போயிடுச்சு. எல்லாம் சாப்பாடுங்கன்னா ரூட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டு ஆசால அலமதுல்லா வாரக்கல்லா மக்களில் தர்பூஸ் வச்சுருக்குறாங்க, ட்ராகன் ஃப்ரூட்டு அது வச்சுருக்குறாங்க, ப்ளஸ்ஸு வந்து பைனாப்பிள் மற்ற நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. நம்ம மீடியா துறையில் இருக்கிறதுனால கமிட்டிலையும் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. யாராவது எடுத்து வச்சு அந்த சாப்பாடை தான் நம்மளும் சாப்பிட வேண்டியிருக்குது. நிறைய ஜப்பனீஸ் ஃபுட்டு சீ ஃபுட்டு தான் மெயினாக வச்சுருக்குறாங்க. நமக்கு தான் எடுத்து வச்சுருக்கீங்களா பாருங்கள். நம்ம காக்கா சக்கரை இஸ்மாயில் அக்கா அவங்க வந்து முகப்பத் ஆமாம், அதனால் அவங்களே நமக்கு எடுத்து தந்துருக்குறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இந்த சிப்பி நத்தை எல்லாமே அந்த அதாவது கடலில் வாழக்கூடிய அவ்வளோ உயிரினங்களையும் தாய்லாந்தில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், இறால்லாம் ஒவ்வொன்றும் சரியான சைஸு, பெரிய பெரிய சைஸாக இருக்கும். இந்த ட்ரிப்லேயே ரொம்ப நமக்கு பிடிச்ச அந்த ஃபுட்டுன்னு சொன்னால் சால்மன் ஃபிஷ்ஷுங்க. ஃபிஷ்ஷில் வந்து இந்த சால்மன் ஃபிஷ்ஷை மட்டும்தான் அப்படியே சாப்பிட முடியும். இதை வந்து வேகலாம் வைக்கல, ஜஸ்ட்டு லைட் ஸ்ட்ரீம் தான். அது வந்து அவங்க வந்து ஒரு ஜப்பனீஸ் அந்த சாஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையே இந்த பால் வாடையே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, கிராப் இந்த நண்டை வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் வச்சுருக்காங்க. தாய்லாந்தில் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த சால்மன் ஃபிஷ் கிடைக்குது. நம்ம ஈஸியாக மற்ற நாடுகளில் வாங்குறது சிரமம், இங்கே ரொம்ப ஈஸியாகவும் விலையும் ரீசனபுளாக கிடைக்குது. இந்த மாதிரி ட்ரிப்பில் நிறைய அன்லிமிட்டாக வைக்கிறாங்க. கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லதுன்னு வேறு சொல்கிறாங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டா? இப்போ தான் பொறுப்பு. ஆமாம், அவங்க தான் அந்த புக்கிங் எல்லாமே பண்ணது. இவங்க ட்ராவல்ஸில் தான் அந்த பொறுப்பு அவங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஐயோ வசாபி சரி வராது, மூக்கில் ஏறும். வசாபி சாஸ் வந்து நம்ம அது ஜப்பனீஸ் ஸ்பெஷல் அது. ஆனால் ஒன்று சாப்பிட்டேன்னு சொன்னால் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அது புதுசாக சாப்பிடும்போது மூக்கில் கிருன்னு ஏறும். நம்ம பாரி அண்ணன், சிங்கப்பூர் பாரி அண்ணன், அவங்க இதுக்காக வேண்டிய நம்மளுடைய அந்த ஈத் கேதரிங் ஒன்று கூடலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் நம்ம சந்திக்க போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இது மாதிரி ஈத் கேதரிங்கில் தான் நம்மளுடைய தமிழ் மக்களை ஏற்கனவே சந்தித்த பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. சிங்கப்பூர்லேருந்து இந்த பெருநாள் பெருவிழாக்காண்டி ஸ்பெஷலாக வந்தேன். ரொம்ப கிராண்டு. மொத்தம் 450 பேரா? ஆமாம், 480 பேர் ஃபுல்லு. எல்லாம் 25 மாதிரியான சாப்பாடு, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ரொம்ப ருசியான சாப்பாடு. ஆமாம், நிறைய விளையாட்டு விழாலாம் வச்சுருக்காங்க. இதில் என்னன்னா ஒன்று கூடும் விழாவில் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதுதான்
பேரம் பேத்தி எல்லாம் ஒன்றா பார்க்குறோம். சிங்கப்பூர்லேருந்து எனக்கு நம்ம குடும்பம் அத்தனை பேரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சென்னை பூந்தமல்லி நான் இருக்கிற பகுதி. இங்கே வந்து எங்கள் சம்பந்தி மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைச்சாங்க. ஒரு 480 பேர் கூடி இந்த படகு சவாரியில் வந்து, இது படகுன்னு சொல்ல முடியாது, கப்பல் மாதிரி இருக்குது, க்ரூஸ் சவாரியில் வந்து நானும் என் குடும்பத்தோடு பங்கேற்றிருக்கேன். ரொம்ப சிறப்பான நிகழ்வாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப ஜோராக இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம், நல்லா இருக்குது. சிங்கப்பூர்லேருந்து எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, பாரி அண்ணன். அவர் ஏற்கனவே நல்லா பேசிட்டார், உங்கள்கிட்ட வேறு பேச ஒன்றும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நிறைய வெரைட்டிஸு எல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு மன நிறைவோடு எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அசோசியேஷனு மேலும் நிறைய ஏற்பாடு வருங்காலத்தில் செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அந்த பெருமக்கள் பேசின இடம் பார்த்தீங்கன்னா வாட் நருன்னு சொல்லுவாங்க. தாய்லாந்தில் ஒரு ஃபேமஸான ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. வந்தால் வெள்ளைக்காரங்களும் சரி யார் வந்தாலும் சரி இந்த கோயிலை பார்க்காம போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டை தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடத்துகிறாங்க. மற்றபடி இது மாதிரி வருஷம் நடத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடையில விடுபட்டு போயிருந்துச்சு. அதுவும் இந்த போட்டில் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்க்கு தான் நன்றி செலுத்துனேன். வர வருஷமும் இன்னும் சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும். மக்கள் கூட்டமும் அழகாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம அந்த ஃபெரியில் கிராஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து சப்பான்பூட்னு சொல்லுவாங்க. அது எங்கனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் பவுராட். இந்த பவுராட் பக்கம் தலாட்னு அந்த ஒரு ஃப்ளவர் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அக்கறைக்கு போகக்கூடிய ஒரு பிரிட்ஜ் தான் இந்த சாவோ பிரயா ரிவரில். அது இந்த பேங்காக் சிட்டியே முழுமையாக ஒரு சுற்றி வருதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 மேம்பாலங்கள், இந்த பாலத்தை, அந்த ஆற்றை கடக்கக்கூடிய அந்த பாலங்களை அமைச்சிருக்கிறாங்க. அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த சப்பான்பூட் பாலம் வந்து இரும்புனால் செய்யப்பட்டது, முழுக்க இரும்புலையே செய்யப்பட்ட ஒரு பாலம். பாருங்கள், அதுக்கு தொடர்ந்தே பாருங்கள் ஒரு காங்கிரீட் பாலம் போட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன 15 விட அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட இந்த ஃபெரி, இந்த ஒரு அக்கறையிலேருந்து இக்கரைக்கு போகிறதுக்கு அந்த ஏற்பாடுகளும் ஒரு 5 பாட்டு அல்லது 7 பாட்டு தான் இருக்கும். வந்து நீங்கள் வந்து பைக் எடுத்து கார் எடுத்து சுற்றி போகிறதுக்கு இந்த ஃபெரியிலேயே நீங்கள் 4-7 பாட்டு கொடுத்தான்னு சொன்னால் செத்த நேரத்தில் அந்த இடத்த கடந்து கொள்ளலாம். அந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் இந்த பேங்காக் சிட்டியில் சட்டப்படி இந்த மாநகராட்சி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தமிழ் முஸ்லீம் அசோசியேஷனோட ஈத் கேதரிங்கு இது மாதிரி நம்ம வருஷம் இன்ஷால்லா நடத்தினா இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது இன்ஷால்லா. இப்போ ஒரு அருமையான ஒரு சீனு, இந்த ஃபெரி ட்ரிப்லேயே ரமா 8 பிரிட்ஜு, பராம் பின்காவுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ், அது வந்து தொங்கு பாலம், ரொம்ப சிறப்பான முறையில் அமைச்சிருப்பாங்க. அந்த சீனை இப்போ பார்க்க போகிறோம். வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்படி ஒரு பிரிட்ஜ் அமைய மாட்டேங்குது. இது மாதிரி பிரிட்ஜுகள்லாம் வந்து ஹாங்காங்கில் சர்வசாதாரணமாக போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தளத்தில் தான் இருக்கிறோம். நிறைய மக்கள்களை பார்த்தோம். வெளிநாடு வெளி ஊர்களில் இருந்தோம் நிறைய பேர் நம்ம தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. இந்த சைட் சீனும் உண்மையிலே ரொம்ப அற்புதம் சொல்லலாம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து பவுராட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி உள்ள இடம் தான். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ரிவர் நம்ம போகக்கூடிய எல்லா இடமே ஒரு மினி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அது கோயிலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து பார்த்து ரசித்து அனுபவிக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம அந்த க்ரூஸ் ட்ரிப்பில் வந்து அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இடைக்கு நம்ம போகும்போது ஒவ்வொரு மேம்பாலங்கள் வரும். அந்த மேம்பாலமும் அருமையான முறையில் வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு மேலே அந்த மேம்பாலங்கள்லாம் இருக்குது. அப்படி அற்புதமான இது. நம்ம சிட்டியை நெருங்கும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சுற்றி வந்து அந்த ரிவர் சிட்டியை சுற்றி ஐகான் சயாம், பெனின்சுலா ஹோட்டலு, சங்கிரிலா, ஓரியண்டல், அந்த 5 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே இங்கே அருமையாக இருக்கும். இப்போ கீழே வந்து மற்ற அந்த சின்ன பிள்ளைகளுக்கான அந்த மேஜிக் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது. அதனை தொடர்ந்து வந்து பிங்கோ கேமு, அப்புறம் லக்கி ட்ரா, எல்லாத்துக்கும் வந்து அதிர்ஷ்ட பரிசுகள் நிறைய பேர் வந்த 400 சொச்ச பேரில் ஒரு 40 பேருக்கு வந்து ப்ரைஸு அதை கொடுக்குறாங்க. சூப்பரான கிஃப்ட் எல்லாமே 10,000 12,000 ஒருத்து உள்ள
கிஃப்ட்டு வந்து அவங்க கீழே குலுக்கல் முறையில் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம என்னமோ பே பண்ணது ஒரு ஆளும் 500 பாட்டு தான். அந்த லக்கு யார் யாருக்கு இருக்குதுன்னு தெரியல. நம்ம கீழே போய் மற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கான அந்த மேஜிக் ஷோ அழகாக நடந்துட்டு இருக்குது. பிள்ளைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இது மாதிரி இந்த ஒன்று கூடலில் இப்படி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அந்த பிள்ளைகளும் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், மக்கள்லாம் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த இந்த இது ஏற்பாடு பண்ணதுக்கு எல்லாம் நம்ம கமிட்டி எல்லாருமே பொறுப்பு. எல்லாருமே மாஷா அல்லாஹ் உழைச்சிருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைச்சதுன்னு பார்த்தா என் மரும ஹசன் தான் கூட மேனேஜ் பண்ணார். அவருக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் தெரிஞ்சனால மற்றபடி அனிஃபா, அஷ்ரஃப், சதக்கலி எல்லாருமே உழைச்சிருக்கிறோம் மாஷா அல்லாஹ். சில விஷயங்கள் குறை வச்சுருக்காண்டி அடுத்த கமிட்டி கரெக்டாக பண்ணணுங்கிறக்காண்டி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், நல்லா சிறப்பாக இந்த விழா நல்லா சிறப்பாக இருக்குது. மேலும் மேலும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் இந்த தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் மூலமாக நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். Assalamualaikum, நான் ஜெரின் சுஜாயா அப்துல் ஹாதி, கவுன்சிலர், எம்பசி ஆஃப் மலேசியா, பேங்காக். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நானும் என்னோட ஃபேமிலியும் வந்திருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்க போகும்போதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஈட் டின்னர் க்ரூஸ்க்கு வந்திருக்கோம். உண்மையாலே இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்ல ஃபுட்டு, நல்ல ப்ரோக்ராம், மேஜிக் ஷோ, இப்போ லக்கி ட்ரா, பிங்கோ எல்லாமே விளையாட போகிறோம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி, ஆக்சுவலி ரியலி ஹாப்பி. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ப்ரோக்ராமாக இருக்குது. வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பிங்கோ கேமு. இது வந்து லக்கி ட்ரா மாதிரி யார் வின் பண்ணுறாங்களோ மொதல் ஒரு 13 பேருக்கு வந்து சூப்பர் பம்பர் பரிசு வச்சுருக்கிறாங்க. அதை தொடர்ந்து லக்கி ட்ரா எல்லாமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே என்ன செய்கிறாங்க, ஒரு லிங்க் கொடுத்து கியூஆர் கோடு கொடுத்துட்றாங்க. அதில் பண்ணால் தான் அவங்க இந்த ட்ரிப்புக்கு வந்துருக்கிற எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதோ கேம் ஆரம்பித்து இப்போ தான் மொதல் ஆளுக்கு வந்து அந்த ஃபுல்லாக பாக்ஸு ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டசாலி அவர், முதல் அதிர்ஷ்டசாலி நம்பர் அவர். அதாவது அந்த கட்டத்தில் வந்து ஃபுல்லாக வரணும். அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த பிங்கோ கேமில். அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த லிங்கை வச்சு அந்த யாருக்கெல்லாம் அந்த கட்டம் ஃபுல்லாகிடுச்சோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க. இப்போ பிங்கோ கேம் முடிஞ்சு அதிர்ஷ்டசாலிகள்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ தொடர்ந்து வந்து லக்கி ட்ரா மக்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க. லக்கி ட்ராவில் கிட்டத்தட்ட ஒரு 22 பேருக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்க போகுது. எல்லாமே சூப்பரான ஐட்டங்கள். இப்போ பார்ப்போம் ஒன்று ஒன்றா யார் லக்கி அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம். मोहम्मद शमीर 734 मोहम्मद शमीर. இந்த ப்ரோக்ராமில் லக்கி ட்ராவில் உண்மையிலே ஃபன்னாக தான் இருக்குது. குறிப்பாக அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. லக்கி ட்ரா யாருக்கு வந்து ரொம்ப மக்கள் எல்லாம் ஆர்வமாக ஸ்க்ரீனை பார்த்த மாதிரியே இருக்கிறாங்க. பரிசு லக்கி ட்ராவில் முதல் பரிசு ஜோயா பெனின்சுலா. சொன்ன மாதிரி பெனின்சுலா கம்பெனி தான் அந்த முதல் பரிசை கட்டி பறித்து சொல்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி அவங்களுடைய மெம்பர்ஸ் தான் அதிகமாக இந்த ட்ரிப்பில் வந்திருக்கிறாங்க. அதிகமான மெம்பர்ஸ் பெனின்சுலா மெம்பர்ஸ் தான். க்ரூஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டிஃப்ரெண்ட் ஃபுட், நல்ல வெரைட்டி இருக்குது. Some random people are winning the spin the wheel bingo. நிறைய கிராண்ட் ப்ரைஸஸ் up to 50K வரைக்கும் இருக்குது. இன்ஷால்லா நல்லா திருப்பி இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்லாம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய இந்த ஈத் டின்னர் க்ரூஸில் வந்து கடைசி நிகழ்ச்சியாக பரிசளிப்பு விழா. அதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு கேம்லேயுமே 13 ப்ரைஸு கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸை வந்து மேடையிலே கொடுத்து கௌரவிக்கிறாங்க. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர்.
நம்முடைய தலைவர் நாரே தக்பீர், நாரே தக்பீர். மீதமுள்ள பிரைஸ்களை எல்லாம் சொன்ன போல அந்த ஈத் கேதரிங் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக நடந்துச்சு. மக்கள் எல்லாம் கலைய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஏறின அந்த க்ரூஸ் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஆமாம், எல்லாருமே வீட்டை நோக்கி கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைகள்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு தாய் தமிழரோட இது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே தாய் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம். எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுத்து கொள்ளுங்கள். இது வந்து ஷேகுல் இஸ்லாம் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சுதாராஜனுடைய ஆரம்பிச்சு வச்ச குரூஸ், இஸ்லாமிய குரூஸ். இதுக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை சூஸ் பண்ணுறோம். இன்ஷாஅல்லாஹ் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்ததுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நாளை பரக்கத் செய்வான். ஈத் டின்னர் க்ரூஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பான முறையில் நல்ல சக்ஸஸாக அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சுது. உண்மையிலேயே நம்ம தமிழ் மக்கள் எல்லாரையும் இந்த ஒன்று கூடலில் சந்திக்கும் இந்த சிறப்பான வாய்ப்பு வந்து தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் நல்ல அருமையாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஆமாம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒன்று கூடல்னே சொல்லலாம். இது போல் ஒன்று கூடல்கள் வந்து தொடர்ந்து எல்லாரும் நடக்கணும். நம்ம அந்த வந்த விருந்தினர்கள் பேசுகிறத நம்ம பார்த்துருந்தோம். இது போன்ற நிகழ்வுகளை தாய்லாந்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள் ஒன்று கூடல் இந்த மாதிரி விடயங்களை நம்ம பார்ப்பதற்கு தாய் தமிழனோட இளைஞர்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.